Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலில் வீக்லி பிளானை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சேனலில் நம்ம எல்லா டேஸும் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா என்னென்ன கிளாஸஸ்லாம் பார்க்க போகிறோம்னா NDA, JEE, PGT Max. PGT Max அப்படின்னா KVS எக்ஸாம், NVS எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் PGT Maxக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான கிளாஸஸ் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் KVS எக்ஸாம், NVS எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். TNPCயில் குரூப் 1, குரூப் 2 இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிப்பீங்கள்ல அவங்களுக்கு அதுக்கான கிளாஸஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் CTET அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதில் ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் CBSEயில் கிளாஸ் 10th, கிளாஸ் 12th படிக்கிற பசங்களுக்கான வீடியோஸ் இந்த சேனலில் ஃபுல்லாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கான வீக்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா NDA, JEE, PGT Max இது மூணுமே என்ன அப்படின்னா JEEயில் நம்ம வந்து ஜஸ்ட் மேக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். NDAலையும் நமக்கு வந்து நிறைய மார்க்ஸ் மேக்ஸ்ல இருந்தா கேட்பாங்க. PGT Maxும் நமக்கு வந்து கன்ஃபார்மாக 11th 12th CBSE 11th 12th உள்ள மேக்ஸ் நீங்கள் தரவா படிச்சிருக்கணும். NDA எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 11th 12th உள்ள மேக்ஸ் தான் கேட்பாங்க, கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்பாங்க. அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற KVS, NVS இந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுற PGT Maxுக்கு இதே பேட்டர்ன் தான் இவங்களுக்கு PGT Maxக்கு இருக்கும். JEEயில் என்ன அப்படின்னா அதில் நம்ம மேக்ஸ் மட்டும் பார்ப்போம், அதுவும் இது ரிலேட்டடாக தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கணும். அதுக்கு என்னென்ன புக்கெலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி போக போக அப்பப்போ இந்த கிளாஸஸ் எடுக்கிறப்ப நான் உங்களுக்கு அப்போ சொல்லுவேன். நெக்ஸ்ட் இதில் அதாவது சண்டே மட்டும் NDA கிளாஸஸ், JEE, PGT Max இந்த கிளாஸஸ் சண்டே மட்டும் பார்ப்போம். சண்டே என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கான உங்களுக்கு 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஒரு வீடியோஸ் என்ன அப்படின்னா அதாவது 2 வீக்ஸில் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NDAவாக இருந்தாலும் சரி, JEE, PGT Max எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சில புக்கில் என்னென்னா செட்ஸ் மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் என்னென்னா ரிலேஷன் ஃபங்க்ஷன் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, மொத்தமாக 3 ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னா 1 வீக் வந்து 1 சண்டே அந்த சாப்டரில் உள்ள டெஃபினிஷன்ஸ், கான்செப்ட்ஸ் எல்லாம் 2 வீடியோவாக டிவைட் பண்ணி 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வரைக்கும் போகலாம். அது மாதிரி 2 வீடியோ சண்டே மட்டும் அது 1 வீக் அப்லோட் பண்ணுவேன். இன்னொரு சண்டே என்ன அப்படின்னா அந்த ஒரு 1 வீக் நீங்கள் கான்செப்ட்லாம் படித்து முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் சண்டே வந்து சில பேசிக் ப்ராப்ளம் அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இது சால்வ் பண்ணிட்டு அரௌண்ட் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டரில் சால்வ் பண்ணுவேன். அந்த 10 to 15 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். வேற என்னென்ன ஈஸி ஷார்ட்கட் இருக்கு அதில் தான் அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணுவேன். ஈவன் இந்த NDA, PGT Max, JEE இதில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்கள் நிறைய ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நான் என்னன்னா செகண்ட் வீக் எடுக்கிறப்ப அந்த எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சண்டே மட்டும் இந்த NDA, JEE, PGT Max இதுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சண்டே மட்டும் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்துக்கிட்டா போதும். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா KVS, NVS, TNPSC. இதில் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு என்ன அப்படின்னா TNPSC. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா இதுக்காக பல வருஷமா என்னன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே என்னன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு. நெக்ஸ்ட் இதில் KVS, NVS போகிறதுக்கு முன்னாடி CTET அப்படின்னா என்னன்னு தெரியணும். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்ச அப்புறம் ஜஸ்ட் நீங்க யூடியூப்ல போய் CTET about CTET எக்ஸாம் ஆர் இன்ஃபர்மேஷன் about CTET எக்ஸாம் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு லாஸ்ட்ல இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு சிங்கிள் வீடியோ கூட CTET பத்தியோ KVS, NVS பத்தியோ உங்களுக்கு தமிழ்ல யாரும் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்க மாட்டாங்க. 80% உங்களுக்கு எல்லாமே ஹிந்தியில இருக்கும், இல்லைன்னா 20% உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழ்ல எதுவுமே இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு CTET எக்ஸாம்னா என்ன, KVS, NVSனா தெரியாது. பட் ஆனால் CTETங்கிறப்ப இந்த C ரிமூவ் பண்ணா டெட் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர். அதே எக்ஸாம் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம். யார் யாருக்கெல்லாம் ரொம்ப டீச்சிங்ல ரொம்ப பேஷனாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ கன்ஃபார்மாக அவங்க நீங்கள் தமிழ்நாடு டெட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட இந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படி நம்ம TN டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஒரு நாளைக்கு 6 hours படிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு 2 hours படித்தா போதும் டெய்லி. இதில் இன்னொன்று என்னென்னா டெட் எக்ஸாமில் நீங்கள் இப்போ இங்கிலீஷ் டீச்சர் ஆக போகிறீங்களா, மேக்ஸ் டீச்சர் ஆக போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒன்று என்ன அப்படின்னா CBSEயில் 6th to 8th வரைக்கும் உள்ள புக்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படித்தா போதும். அதை விட 9th 10th உள்ள கொஸ்டின்ஸ் ரொம்ப அட்வான்ஸெல்லாம் நமக்கு இந்த எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்னா இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருக்கு, எல்லாருமே CTET எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க.
பட் அவங்களுக்கு அதை எப்படி எழுதணும், அது எந்தெந்த புக்ஸ் படிக்கணும்னு எதுவுமே தெரியல. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோஸில் சொல்ல போகிறேன். இந்த சீடெட் எக்ஸாம் முடிச்ச உடனே நமக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்க, ஜாப் நமக்கு கிடைக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா அது கிளியர் பண்ணி முடிச்ச அப்புறம் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்ம யூஸ் பண்ணி கேவிஎஸ் அப்படின்னா கேந்திரிய வித்யாலயா சங்கத்தன், என்விஎஸ் நவோதயா வித்யாலயா சங்கத்தன். நவோதயா வித்யாலயா நீங்கள் சில பேர் பிஎட் படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னு ரூரல் உள்ள பசங்க, கிராமத்தில் உள்ள பசங்களுக்காக ஆரம்பித்த இன்ஸ்டியூஷன் தான் அது. பட் இதில் கேவிஎஸ்க்கும் என்விஎஸ்க்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி வர வீடியோஸில் அப்பப்போ நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாக இது மாதிரி ஜாப்பில் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப நல்ல சேலரி, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஜாப். இது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணலாம். ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா 2:30 2:40 ஸ்கூல்லாம் அதில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் என்ன பயப்படுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது ஹிந்தி தேவையா? இதுக்கு ஹிந்திக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் உங்களுக்கு பின்னாடி வர வீடியோஸில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒன்றுமே உங்களுக்கு லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துக்கு நார்த்துக்கு போகிறீங்க, ஒரு 1 வீக் 2 வீக் இருக்கிறீங்க. அவங்களுக்கு என்னென்ன ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா ஜஸ்ட் என்ன ஹிந்தி பேசணும் அப்படின்னு என்ன பேசுகிறப்ப ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணாலே அவங்க ஹிந்தி கற்றுக்குவாங்க. அது மாதிரி நம்ம போய் ஜாயின் பண்ண அப்புறம் ஹிந்தி நம்ம வேணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட கற்றுலாட்டி நமக்கு தேவை கிடையாது. இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து யாருக்கு ஹிந்தி தேவை அப்படின்னா, அங்கே உள்ள ஹிந்தி டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஹிந்தி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வந்துச்சுன்னா, ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளோவாக நீங்கள் இங்கிலீஷில் பேச வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக என்ன அப்படின்னா இதில் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. எனக்கு தெரிஞ்சு இதில் அதாவது நம்ம இந்தியாவில் நடக்கிற எக்ஸாமில் ரொம்ப சிம்பிளஸ்ட் எக்ஸாம், நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு எக்ஸாம் என்ன அப்படின்னா கேவிஎஸ் என்விஎஸ் சீடெட். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கிளாஸ் சிபிஎஸ்சி கிளாஸ் 10க்கும் கிளாஸ் 12க்கும் பார்ப்போம். இந்த சிபிஎஸ்சி கிளாஸ் 10க்கும் 12க்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா வீடியோஸ் வந்து ஆல்டர்னேட்டிங் டேஸ் அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 டேஸும் வந்து நான் சிபிஎஸ்சி கிளாஸ் 10க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். டெய்லி என்னன்னா 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th நான் ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா சாப்டர் வைஸ் தான் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் வைஸ் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலை. உனக்கு எது ஈஸியாக புரியுமோ எல்லா கான்செப்டும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவேன். பட் ஃபஸ்ட்டு என்ன இப்போ தான் நீங்கள் 9th 10th வந்திருக்கீங்க, அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக்லாம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எடுத்தவொடனே ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ஃபெமிலியராக இருக்காது. பட் லாஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதில் நான் சிபிஎஸ்சிக்கு என்ன பண்ண போகிறேன்னா அந்த கான்செப்டில் உள்ள டெஃபினிஷன்ஸ் அது உனக்கு புரியணுங்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து ஒரு வீடியோவில் சால்வ் பண்ணணும். இன்னொரு வீடியோவில் நான் என்ன அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், சிபிஎஸ்சி 10th 12th கேட்ட கொஸ்டின்ஸ், அப்புறம் என்ன அப்படின்னா புக்கில் இருந்து போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், இதை மட்டும் என்னன்னா நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ 10th 12th இது மாதிரி வீடியோஸ் என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்லோட் பண்ணுவேன். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா சீடெட், கேவிஎஸ், என்விஎஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேவிஎஸ்ல என்ன எக்ஸாம் பேட்டர்ன், சீடெட்ல என்ன எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சீடெட்டும் நீங்கள் எழுதுகிற இந்த டிஎன் டெட்டும் ரெண்டுமே என்னென்னா சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். நீங்கள் சப்போஸ் நிறைய பேர் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஒன்றுமே என்ன படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க. மார்க் செக் பண்ணி பார்த்தா நீங்கள் மினிமம் எப்படின்னா யாராக இருந்தாலும் கன்ஃபார்மாக ஒரு 55 70 மார்க்கில் வந்திருக்கும். படிச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனால் 55 70 மார்க் வந்திருப்பீங்க. ஆனால் இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் டிஎன் டெட்டுக்கு நிறையா படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நமக்கு 70 மார்க்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னா இந்த எக்ஸாம் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் எழுதுவீங்க டெட்டில், அதே பேட்டர்ன் தான் இதுலையும் கேட்பாங்க. பேப்பர் 1னா நமக்கு பிரைமரியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் அந்த புக்கை கூட எடுத்துகிட்டு பாருங்க. இப்போ சிபிஎஸ்சி புக்ஸ் அதில் வந்து ரொம்ப எலாபரேட்டெலாம் இருக்காது. பட் என்ன அப்படின்னா இதில் உள்ள கான்செப்ட் நீங்கள் கிளியராக படிக்கணும். ஸோ அது மாதிரி அதாவது நாலேஜ் பேஸ்ட் கொஸ்டின் எப்படி வந்து ஒரு டீச்சர் வந்து மேக்ஸ் சப்ஜெக்டை எப்படி பசங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, பிரைமரி பசங்களுக்கு வந்து எப்படி ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் எந்த லெசனை டீச் பண்ணுவாங்க, இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷ் சப்போஸ் டீச் பண்ணுறப்ப அவனுக்கு என்னென்னா கிராமர் வர்றதுக்காக என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க, இது மாதிரி ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஈஸியாக தெரியும். ஈவன் 4 ஆப்ஷனும் நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதில் நம்ம கரெக்டாக எது படிக்கணும், இதுக்கான நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கிளாஸஸும் நான் உங்களுக்கு இந்த சேனல் ஃபுல்லாகவே எடுக்க போகிறேன். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா கன்ஃபார்மாக கேபிஎஸ் எக்ஸாம், சீட் எக்ஸாம் நீங்கள் 100% கிளியர் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் ஆனால் என்னென்னா எப்போதுமே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் கீழே லிங்க் அனுப்புகிறேன். என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதை கேட்கலாம். முக்கியமாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1க்கு
இதுல நான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்றது என்ன பண்ணிருக்கேன்னா 3 டேஸ்க்கு ஒண்ணா பிளான் பண்ணிருக்கேன். அதாவது சண்டே அப்லோட் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ என்னைக்குன்னா வெட்னஸ்டே தான். அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டேக்கான 3 டேஸ் வீடியோஸ் என்ன பண்ணுவேன்னா வெட்னஸ்டே அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 4 டேஸ்க்கான வீடியோஸ் என்ன பண்ணுவேன்னா சண்டேக்கு அப்டேட் பண்ணுவேன். நான் அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சின்ன சின்ன 3 டேஸ்க்கு சேர்த்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் அது மாதிரி தனித்தனியாக டாபிக் வைஸா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 2 வீடியோஸ், ஒரு பார்ட் என்னன்னா 15 மினிட்ஸ், இன்னொரு பார்ட் என்ன 15 மினிட்ஸ் என்ன அப்படின்னா ரிமைனிங் வீடியோஸ் அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக அந்த சேனல், அதாவது யாருக்கெல்லாம் நீங்கள் டீச்சிங் உங்களுக்கு ஜாப் வேணும், ஒரு பீஸ் நிறைய பேர் என்னென்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பீங்க, பட் என்ன படிக்கணும்னு தெரியாது. முக்கியமாக இந்த 2 எக்ஸாம் பற்றி யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சிபிஎஸ்சி கிளாஸ் 10th 12th படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹிந்தியில் சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி சில பேர் ஃபுல்லாக இங்கிலீஷ் சொல்லியிருப்பாங்க. இது உனக்கு புரியணுங்கிறதுக்காக எல்லாமே நாங்கள் பைலிங்குவல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.